இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, தால்ச்சாலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து ஜீரக சம்பா அரிசி வந்து 3 கிளாஸ் அளவு நான் போட்டு ஊற வச்சுக்கிறேன். இது 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. 3 கிளாஸ் போட்டுட்டு நல்லா ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஊற வைக்கலாம் ஒரு 1/2 மணி நேரம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து சிக்கன் 65க்கு வந்து சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 to 1.5 ஸ்பூன் அளவு போட்டுட்டு ஆச்சி சிக்கன் 65 மசாலா வந்து நான் ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கணும். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு மிளகாய்த்தூளும் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். லெமன் 1/2 லெமனை வந்து ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து சிக்கனில் படுற மாதிரி சிக்கனை ஃபுல்லாக பிணைஞ்சு அதை வந்து ஒரு ஓரமாக வந்து ஒரு 1/2 மணி நேரம் அதுவும் வந்து ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தால்ச்சா செய்யலாம். தால்ச்சாக்கு துவரம் பருப்பு 3/4 கிளாஸ் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு 1/4 கிளாஸ் போட்டுக்கிறேன். ரெண்டையும் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதில் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா 2 போட்டுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தால்ச்சாக்கு விசில் வர வரைக்கும் அடுத்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்து குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அடுத்து பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, பிரியாணி இலை 1, ஸ்டார் மாதிரி இருக்குல்ல அதை வந்து 1 போட்டுக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக இருக்கணும். அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி அடுத்து அதை போட்டுக்கிறேன். அது கூடயே ஒரு 4 பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கி விட்டுட்டு சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தால்ச்சாக்கு 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருந்தா கத்திரிக்காய் வந்து போட்டுக்கலாம். அடுத்து ஒரு லெமன் சைஸு புளியை வந்து ஊற வச்சுக்கிறேன். அதையும் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு விசில் விட்டுறலாம். இந்த சைடு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 3 பழம் தக்காளி, மீடியம் சைஸ் 3 பழம் தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுவும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டு வதக்கிக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலாவுக்கு அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். நான் வந்து மறந்துட்டேன், அதனால தான் தயிர் முன்னாடியே போட்டுட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கிறேன். இப்போ 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு குடிச்சு பார்த்தா உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் வந்து 2 விசில் விட்டுறலாம் பிரியாணிக்கு. அப்புறம் இந்த சைடு வந்து தால்ச்சா காய் போட்டுட்டு விசில் விட்டுருந்தோமா, அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு மிளகாய்த்தூள் போட்டுட்டு ஒரு கொதிக்க வச்சுட்டா அவ்வளோதான், தால்ச்சா ரெடி. அப்புறம் அதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா வந்து நான் தொட்டுக்க ஆனியன் ரைத்தாவும் செஞ்சுக்கிறேன். அப்புறம் சிக்கன் 65யும் பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. பிரியாணிக்கு வந்து 2 விசில் விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. ஃபுல் மசாலாவும் சாப்பாடில் வந்து இது பண்ணுற மாதிரி கலங்குற மாதிரி. நம்ம குக்கரில் பிரியாணி செஞ்சோங்கிறதுனால உடனே நம்ம ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுட்டா அது சூடாகவும் இருக்கும், கட்டியாகாமையும் இருக்கும்.
அப்புறம் அவ்வளோதான், சாப்பிட ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.